ஆமென். எதுக்கு நீ ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? முதல்ல அல்லேலூயா. யாத்திராகமத்துடைய புத்தகம் 32வது அதிகாரம் 30லிருந்து 34 வரைக்கும் வாசிங்க. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் யாவிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே யாவாவிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக வாழத் தொடங்கின போது மரணம் அவர்களை நெருங்கி வந்தது. மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாய் மோசே போய் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனத்தை விடுவியும், மரணத்திலிருந்து இவர்களை விடுவியும், இல்லையானால் என் பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஏன்னா நான் திறப்புல நிக்கிறேன்ப்பா, என்னிடத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஜனத்தை விடுவியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற ஒரு ஜெபம் ஒன்று இருக்கிறது. ஜெபத்தை கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவன் தனக்காக ஜெபம் பண்ணல. அக்கிரமம் செய்து அறியாமையில் மூழ்கி கொண்டு பாவத்தின் விளைவால் மரண தண்டனைக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை மீட்க மோசே தேவ சமூகத்தில் கடந்து போய் ஜெபித்தான். ஜெபத்தை கேட்ட தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தார். யாருக்கு வேண்டி தரப்பில் நிற்கிற? உன் பிள்ளைக்கு வேண்டி தரப்பில் நிற்கிறியா? உன் புருஷனுக்கு வேண்டி, உன் பொண்டாட்டிக்கு வேண்டி தரப்பில் நிற்க முடியுதா உன்னால? எப்படி உன் குடும்பத்தை விடுவிப்பார்? அறிகிற அறிவு ரொம்ப வேணும். நான் எதுக்கு ஜெபிக்கிறேன்? இந்த ஜெபத்தின் மூலமா எனக்கு என்ன பலன்? அதை நினைச்சு ஜெபம் பண்ண. உன்னுடைய வார்த்தை தவறுதலா வந்துடக்கூடாது. வாயின் வார்த்தை தேவ சமூகத்தில் தவறுதலா வந்தா அதுக்குரிய தண்டனை உனக்கு உண்டு. யோசுவாவுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 12-13 வாசிங்க. யாவா எமோரியரே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா யாவாவை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. கேட்டீங்களா? ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது பாத்தீங்களா? ஏன் உன் ஜெபம் கேட்கப்படல? கிதியோன் மேலும் ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் சூரியனும் சந்திரனும் நின்றது, நிக்க வச்சார். எங்க தேவனுடைய படைப்பவே நிறுத்தினது ஒரு ஜெபம். கொஞ்சம் யோசித்து பாரு. ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் நகர்ந்து கொண்டிருந்த நகர்வையே நிக்க வைத்தது ஜெபம். ஏன் உன் ஜெபத்துக்கு வேல்யூ இல்ல? பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்கிற? உன் ஜெபத்திற்கும் பிசாசுக்கும் என்ன சொந்தம்? தேவனுக்கு சொந்தம் வரல, பிசாசுக்கு சொந்தம் வருது. என்ன காரணம்? அப்ப நீ தேவ சமூகத்தில் உண்மை இல்லை. யோசுவா யுத்தத்திற்காக பிசாசுனுடைய ஜனத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனம், யாஷுவாவுடைய பிள்ளைகள் யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது, உடனடியாக கிடைத்தது. அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏன் உனக்கு ஜெபத்துக்கு விடுதலை இல்லை? அப்ப ஒத்துக்கோ, நான் பிசாசுக பிள்ளைதான். ஒத்துக்கோ. ஒத்துக்கிட்டாவது அங்கோட்டே வாழு. இங்கோட்டு வரணும்னா மனம் திரும்பு. மறுபடி நீ மனம் திரும்பணும். மறுபடி நீ யாஷுவாவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். மறுபடி உன்னுடைய மாம்ச இச்சைகளிலிருந்து வெளியில வரணும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அதன்படி நீ வாழ ஆரம்பித்தால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். யோசுவாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததற்கு காரணம், யோசுவா இஸ்ரவேலில் இருந்த ஜனங்களுடைய ஆவியை பெறாமல் அவன் வேற ஆவி பெற்றவனாயிருக்கிறான். நீ எந்த ஆவி பெற்றிருக்கிற? பெந்தகோஸ்தேக்காரன் சொன்ன அந்நிய பாஷை ஆவியும் இல்லை. பைபிள் சொல்ற யாஷுவாவுடைய ஆவியும் இல்லை.
அப்ப எப்படி உனக்கு விடுதலை? வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 21 to 23 வரை உள்ள வசனங்கள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு யாவாவை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆமென். யாவா அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி யாவாவிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு யாவா, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஒரே கற்பப்பையிலிருந்து 2 வழி பிறக்கும். எப்படி? ஜெபத்துக்கு பலன். உன் ஜெபத்துக்கு இதுவரைக்கும் பலன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஜெபித்தால் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன். எப்படி? அவளுடைய, அதாவது ஈசாக்குனுடைய ஜெபத்தின் மூலமாய் அவளுடைய கற்பப்பையை திறந்தார் என் தேவன். திறப்பின் காரணமாக 2 சந்ததி. அந்த 2 சந்ததியில இளையவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், ஆளுமையை கொடுக்கிறார். அவன் மூலமாய் தேவன் தன்னுடைய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டார். காரணம் ஜெபம். உன் ஜெபம் என்ன செய்யுது? இன்னும் மார்பு தட்டி சொல்லாத, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய காரியத்துக்காக இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் இனி தேவனுக்காக உண்மை உத்தமாய் வாழ்வேன் சொல்லாத. ஏன்னா உன்கிட்ட ஜெபம் இல்லை. பிரைஸ் யாசுவா.